இது இன்ஸ்டாகிராம் தப்பே கிடையாது. ஒரு யூஸ்ஃபுல் வீடியோக்கு லைக்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் ஒரு யூஸ்லெஸ் வீடியோக்கு லேக்ஸ் கணக்குல லைக்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்ப்போம். இது நான் என்னையே சேர்த்து தான் சொல்றேன். ஸோ கண்டென்ட்டை விட லைக்ஸுக்கு தான் அட்டென்ஷன் சீக்கிங் அதிகம். இதே மைண்ட் செட் டென்டிஸ்ட்ரியில பேஷண்ட்டுக்கு இருக்கு. பல்லுல ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா சுத்தி இருக்கவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி அதே மைண்ட் செட்டோட கிளினிக்கு வருவாங்க. பட் உங்க ட்ரீட்மெண்ட் பிளானும் மத்தவங்களோட ட்ரீட்மெண்ட் பிளானும் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? யாராச்சும் எனக்கு வந்து பல்லு வலிச்சது, நான் பல்ல எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, அத அப்படியே நம்பி, எனக்கும் பல்லு வலிக்குது டாக்டர், அந்த பல்ல எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. மேபி அவங்களோட சிச்சுவேஷன்ல அவங்க பல்ல காப்பாத்த முடியாம போயிருக்கலாம். பட் உங்க சிச்சுவேஷன்ல உங்க பல்ல காப்பாத்த முடியும்னா, அப்போ அத பண்றது தானே கரெக்ட். சோ சுத்தி இருக்கவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. கூகுள், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் கிட்ட போய் கேட்கறதுக்கு ஒரு டென்டிஸ்ட் கிட்ட கேளுங்க. அவங்க என்ன பெஸ்ட்ங்கறத உங்ககிட்ட சொல்லுவாங்க. சோ நம்மள சுத்தி இருக்கிறவங்க கொடுக்கிற மெடிக்கல் டென்டல் அட்வைஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற லைக்ஸ் மாதிரி. பட் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் நீங்க கன்சல்ட் பண்றதுதான் இன்ஸ்டாகிராம்ல நமக்கு கிடைக்கிற ஒரு வேல்யூபிள் கண்டென்ட் மாதிரி. கண்டிப்பா டைம் எடுத்து அப்சர்வ் பண்ணி அதை கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.